உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சான்றுடைய வார்த்தையிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை நாம் எப்படி கடவுளுடைய பார்வையிலிருந்து பார்ப்பது? நான் போகிற இடத்துலலாம் குறைவும் தாழ்ச்சியும் வறுமையும் இருக்கும் பொழுது உலகத்தை உண்டாக்கின தேவன் அதை அப்படி தான் உண்டாக்குனாரா? ஆண்டவர் அவனவனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி அளந்து கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நாய்க்கு வாழை அளந்து வச்சிருக்கிறார். நிறைய பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்குலாம் நிறைய இருந்தால் நம்மளை மோசமாயிரும். நம்ம இப்போவே இன்னும் ஆட்டம் ஆடுறோம், அப்போ நிறைய வந்துருச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவோம். நம்ம சொல்கிறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரனும் அப்படி தான் சொல்கிறான். அப்போ மற்றவனை குறித்து சொல்லும் போது அதுவே நமக்கும் மாறிடுது. அதனால தான் ஆண்டவர் நமக்கும் இவ்வளோ தான் வச்சிருக்கிறாரு. குறைவுல வாழ்வதை ஜனங்கள் ஒத்துக்கொள்கிறாங்க. ஒரு எதிர்ப்பு, அதை தாண்டி அதை கொஸ்டின் வரணும். எப்படி இவ்வளோ பெரிய உலகம்? இந்த உலகத்தை உண்டாக்குனவர் யார்? நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கைக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய ஒரு குறைவு வர முடியும்? விசேஷமாய் பண விஷயத்தில் அதான் பார்த்து கொண்டு வரோம். தேவன் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா மனிதன் எல்லா நிலையிலையும் சம்பூர்ணமுடையவனாய் பூரணமாய் இருக்கும்படி தான் ஆண்டவர் உண்டாக்கினார். மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் அவன் தெரிந்து கொண்ட அந்த குறைச்சல், வேதனை, வலி இதெல்லாம் நடக்குமான்னு ஆதாமுக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பிள்ளை கூட பெற்றிருக்க மாட்டார். இவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமா, இதனால என் சந்ததி இவ்வளோ பாதிக்கப்பட போதா, நிச்சயமா தெரிஞ்சிருந்துச்சுன்னா செஞ்சிருக்க மாட்டார். அதனுடைய வேல்யூ இன்னைக்கு நமக்கு அது தெரியுது. ஏன்னா ஆதாம நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வேதனை, அந்த வலிகள், அந்த விளைவுகளை, பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்து கொண்டிருந்தோம். ஆனால் என்று இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டோமோ இன்னைக்கு இயேசு அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா சாபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். வியாதியிலிருந்து, எல்லா விதமான கண்ணீர், கவலை, அவமானத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கினவர். என்னை தரித்திரத்திலிருந்தும், வறுமையிலிருந்தும், குறைச்சல் இருந்தும், கடனில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். முதல்ல நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து அவரை பார்க்க பழகுங்க. இந்த தேவன் நம்மை தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். விடுதலை ஆக்கிட்டு இது ஆவரேஜான வாழ்க்கைக்கு இல்லை, போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவன். அவருடைய பேர் எல்ஷடாய். அதான் பார்த்து கொண்டு வர்றோம். அப்ப ஏன் இன்னைக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் தேவைப்பட்டது? ஏதேனில் மனிதன் வாழும் பொழுது இந்த தெய்வத்துடைய பலன் தேவையில்லை. ஏன்னா அவனே தெய்வத்துடைய பலனை ஏற்கனவே பெற்று இருந்ததுனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அங்கே தேவைப்படலை. ஆனால் உபாகமம் 8ல் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிற தேவன். ஏன் இந்த உலகம் இன்னைக்கு சாபத்திலையும் தரித்திரத்திலையும் மனிதன் ஒன்றை செய்யும் போது, நல்லதை நினைச்ச தொழிலை ஆரம்பிக்கும் போது நஷ்டங்களும் சூழ்ச்சிகளும் அவன் அறியாமையில உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இவன் எந்திக்க நினைக்கிற அந்த வேகத்தை காட்டிலும் இழுக்கிற வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு தெய்வத்துடைய பலன் உள்ள வந்து உங்கள் தொழிலில், பண விஷயங்களில் வேலை செய்யும் போது அந்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் இருக்கு இல்லையா, உங்களை அழித்து போட, உங்களுடைய நன்மைகளை கெடுத்து போடக்கூடிய இது எல்லாமே என்னத்தை சொல்லுதுன்னா பிசாசினுடைய கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்குது. நம்ம பரலோகத்தில் இல்லை, பூமியில் தான் இருக்கிறோம், இங்கே தான் தொழில் செய்கிறோம், இங்கே தான் பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, இங்கே உனக்கு நான் பலனை தர்றேன். செத்து பரலோகத்தில் போய் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவனாகிய கர்த்தர். சொந்த பேர் உள்ள வரணும். ஏன் ஐஸ்வர்யம்னே நம்ம பாவம்னே நிறைய நாட்கள்ல நினைச்சிட்டோம். ஆமாங்க, பணம் நிறைய வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்துடும். யாரோ ஒரு தப்பான ஆளை நம்ம மாதிரியா பார்க்குறோம். நீ சரியான ஆளா இரு. என் பலத்தில் வர்ற ஐஸ்வர்யத்துக்கு அந்த மாதிரி மேட்டிமை இருக்காது, பெருமை இருக்காது. ஏன்னா என் பலத்தை நம்பி நீ வந்திருக்கிற அப்படின்னா நிச்சயமா உனக்கு அதை சரியான விதத்தில் பயன்படுத்த, நான் சொல்ற வேலைக்கு செலவு செய்ய உனக்கு அந்த ஞானமும் கூடவே தர்றேன். ஆகையினால தான் தேவன் தருகிற பலத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம். யாரை ஏமாத்தலாம், யாரை தள்ளலாம், யார்கிட்ட இருந்து புடுங்கலாம், உலகம் இதெல்லாம் கத்து வச்சிருக்கு. நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை நம்பி வந்திருக்கிற நீ இந்த உலகத்துல, இந்த பூமியில ஐஸ்வர்ய சம்பன்னர் நான்கிறத காண்பி. அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்துட்டு போறதில்ல. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும். இல்லை, இயேசுதான் பாதாளம் வரைக்கும் போயிட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த இயேசுவின் பிள்ளையா இருக்கிறனால பணத்தை பார்க்கலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறனால பணம் என் காலுக்கு கீழே இருக்கணும்.
ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டு நான் இயேசு பெரியவர் பெரியவன்றது இல்ல, பணம் பாவம் பாவம்னு சொல்றது இல்ல. அந்த பாவம் என் காலுக்கு கீழே, இன்னைக்கு அந்த பணம் என் காலுக்கு கீழே வச்சுட்டு சொல்லணும் இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லி, பணம் பெருசு இல்லைன்னு சொல்லணும். அந்த உலகத்துக்கு அப்படி ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க. யார் அது? யாரு? நம்மளைத்தான் சொல்றாரு. இயேசு பெரியவர்னு எப்ப சொல்ல முடியும்? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது இயேசு பெரியவன் சொன்னா இவன் ஏதோ கதை கட்டுறான்ட்டு போயிருவாங்க. எல்லாவற்றையும் உடையவர்கள் தங்கள் கால்களுக்கு கீழே வச்சுட்டு அப்ப சொல்லணும் இயேசு பெரியவர் அப்படின்னு. அப்பதான் தெரியும் இந்த உலகத்துக்கு பணத்தை பார்க்கலும் தேவன் பெரியவர். ஒரு பணமும் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லாம இருக்கும் பொழுது இயேசு பெரியவர்னு சொன்னா அதுக்கு இயேசுவுக்கே அவமானம் இல்லையா? எப்ப என் பேரை கொஞ்சம் சொல்லாம இருப்பான்னு பாரு. ஏன்னா நீ இருக்கிற நிலை அப்படி இருக்கு. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆயும், பல வருடங்கள் ஆயும், ஒரு தெய்வம் பணத்திலே நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறான்னு தெரியாம இந்த உலகத்துல நீங்க எங்க போவீங்க? யார்கிட்ட போய் இந்த தெய்வத்தை வெளிப்படுத்த முடியும்? கத்தி கத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, நிறைய பேசிட்டீங்கன்னா அசிங்கமா இருக்காது? தெரியணும், உங்களை பார்க்கும் போதே தெரியணும், என் ஜனம் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொழுத்து என்னுடைய தயவினால் செல்வமாயிருப்பார்கள். தெய்வனுடைய ஆசைங்க இதெல்லாம். அவர் தயவு உங்களை செல்வமாய் வாழ வைக்கிற தயவாய் இருக்குது. ஆகையினாலதான் ஏதேன்ல இந்த செழிப்பு சாதாரணமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த செழிப்பு எனக்குள்ள வர்றதுக்கு ஒரு தேவ பலன் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினாலதான் எல்லாரும் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு தருகிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகளில் சும்மா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி வாயை திறந்து பேசணும். இப்படி ஒரு நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரிக்க பழகணும். ஏன்னா எண்ணங்கள் சிந்தனைகள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இதை குறித்து சந்தேகத்திலையும் பயத்திலையும் இருக்கும். பழக்குங்க, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பழக்குகிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாம உங்களால் செழிப்பாக முடியாது. செழிப்பு ஒரு ஆசீர்வாதமான காரியம், செழிப்பு ஒரு பரிசுத்தம். இன்னைக்கு செழிப்புனா அநேகரை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் தூரமா நில்லுங்க. அதுக்காக மற்றவங்களை தடை பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை, அது அவங்களுக்கு தேவை. ஏன்னா அதனால இந்த சரியான பண விஷயத்துல ஒரு பெருக்கம் இல்லாதனால எத்தனையோ ஜனங்கள் அவமானப்படுறதும், எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மரித்து போறது கூட இருக்குது இல்லையா? வட்டி கொடுக்க முடியல, கடன் அடைக்க முடியல. நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். என்ன சுவிசேஷம்? எது சுவிசேஷம்? சுவிசேஷம்னா காஸ்பல். காஸ்பல்னா குட் நியூஸ். அவனுக்கு எது குட் நியூஸா இருக்கும்? தரித்திரனுக்கு குட் நியூஸ் என்ன? சீக்கிரம் செத்துருவா, பரலோகத்துக்கு போயிருவா, அதனால கடங்கார யாரும் உன்னை தேடி வரமாட்டான்றதா? அதுவா சுவிசேஷம்? பரலோகத்தில் போய் ஆண்டவர் தேவை சந்திப்பாருனா நாளைக்கு வந்து வீட்டில் நிற்பானே, சுத்தி எல்லாரும் பார்ப்பானே, எனக்கு அசிங்கமா இருக்குமே. அதுல இருந்து விடுதலை ஆக்குறது யாரு? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால உன் தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிற அந்த தெய்வத்தை நம்ப. அவர் உனக்கு எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். பண விஷயத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் ஒரு தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு சந்தோஷம். அதுதான் சுவிசேஷம். உடனே ஆவிக்குரிய தரித்திரன்றாங்க. சரி, ஆவிக்குரிய தரித்திரத்தை சரி பண்ணுங்க பிரியமானவனே. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆவிக்குரிய தரித்திரம் சரியானாலே, ஆவிக்குரிய ரீதியில் நீங்க சரியானாலே, சரீர பிரகாரமான ஆத்ம காரியம் எல்லாமே சரியாயிரும். அதுக்கு தான் தேவன் ஆவிக்குரிய காரியத்தையும் சரி பண்றார். முதல்ல ரட்சிப்பு, இந்த இயேசு சொந்த ரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க தலைமுறைக்கும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுதான் உங்களை ரட்சிக்கிறார். ஆகையினாலதான் விளையாட்ட நினைக்க கூடாது. தேவன் பெரியவர், பண விஷயத்துல எனக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சு இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் யார்? ஏதேனே மனுக்குலத்துக்கு மறந்து போனது. ஏதேனா எப்படினே இருக்குன்னே தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள்லாம் தரித்திரத்தில் தேஞ்சு போய் இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை தேடி போறார். இந்த மனுக்குலத்துக்கு தன்னை வெளிப்படுத்த யாராவது ஒருத்தரை எடுத்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்குள்ள இருந்து தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்பி ஒரு ஆபிரகாமை தேடி போறார். தேடி போனா அவர் ஒண்ணுமே கேட்கல. ஆனா இவர் சொல்றாரு, ஒரு தேசத்தை நான் தர்றேன். 1 சென்ட் 2 சென்ட் இல்ல, அதை சொன்னாவது நம்பலாம். ஒரு தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் தர்றேன், நீயும் உன் சந்ததி அதுல வாழ்வீங்க அப்படின்னா யாரால தான் நம்ப முடியும்? நம்ப முடியல. உடனே ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். ரத்தம் சிந்தப்படுகிறது. இப்ப சொல்றார், நான் சொன்னது நடக்கல, நான் செத்து கிடக்கிற அந்த ஆட்டுக்கு நான் சமம்.
உடன்படிக்கை மீறினா அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்தில், ஏன்னா வயசு பல ஆயிருது, 99 வயசுல பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்குள்ள ஒரு விதமான சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆபிரகாம் எப்படி முடியும், 99 வயசு ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை இல்லை, தேசத்தை எப்படி நம்ம எடுக்கிறது, என் சந்ததி எப்படி வளரும்? சந்தேகம் உள்ள வந்த உடனே திரும்ப ஆண்டவர் அதிகாரம் 17வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன். தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க. எல்சடாய்ங்கிறது அங்கேதான் வெளிப்படுது. ஆபிரகாமே, உன் சூழ்நிலை வச்சு பார்க்காத, உன் சரீரத்தில் இருக்கிற உணர்வுகளை வச்சு பார்க்காத. இல்லை, என் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு, என் சரீரம் செத்து போனது, இனிமேல் பிள்ளை பெற்றுக்கூடிய பலன் எனக்கு இல்லை. இப்படிதான் நம்மளும் நம்மளுடைய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தீவிரப்படுறோம் பாருங்க. ஆண்டவர், என் தேவை எவ்வளவு பெருசு தெரியுமா, என் கடங்காரன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, பிசாசனுடைய கிரியை எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு, நான் பிறந்ததுலேருந்து எந்த நன்மையுமே நான் அனுபவிக்கல ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் அவமானமும் கண்ணீருமா இருக்குது, பிறந்த வீடு தான் அப்படின்னா புகுந்த வீடு அதை விட மோசமா இருக்குது, இனிமேல் நான் நல்லா வாழ்றதுக்கு வழியே இல்லையான்னு நிற்கும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவையை குறித்து இவ்வளவு தியானிச்சிட்டில, கொஞ்சம் என்னையை குறித்து தியானிச்சுப்பாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் சூழ்நிலைகளை மாற்ற, உன் வாழ்க்கையினுடைய வேதனை வழிகளை தொடைத்து போடக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்குது, என்னை குறித்து அறிவுக்குள்ளவா. அதனாலதான் அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். உங்கள் தேவைகளை உள்ள, உங்க பிரச்சனைகள் இல்லை, அதனுடைய ஆழத்தை தீவிரத்தை கண்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் மாற பண்ணுகிற தேவனை குறித்த அறிவு. அதனாலதான் தாவீது அழகா சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிற, ஏன்னா நீர் யாருன்னு எனக்கு தெரியும். நஷ்டம் கஷ்டமும் எல்லா பில்லி சூனியங்களும், ஒரு தொழில் சக்சஸாக போயிடுச்சுன்னா முன்னால ஒரு எலுமிச்சம்பழம் கடை போட்டு போயிடுறது. அந்த ஆள் அது வரைக்கும் நல்லா நடத்துறது, என்னைக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தாரோ அன்னையிலிருந்து அவருக்கு இங்கே வேலை செஞ்சிருது, அது போய் ஒன்றும் வேலை செய்யறது இல்லை. உலகத்தில் வேற மாதிரி வேலை செய்யலாம். நம்ம மீட்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்ட்டாரு. இல்லாத ஒண்ணு எப்படி உங்களுக்குள்ள வேலை செய்யும்? இல்லைங்க, அவங்களுக்கு வேலை செய்யும். நீ என்னுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற, என்னுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற, உன் தொழில் எப்படி முடங்கி போக முடியும்? வாய்ப்பே இல்லை என்றாரு. அந்த அறிவு, அதனாலதான் அவரை அறிகிற அறிவு. பண விஷயத்துல நம்ம பெருக்கத்தின் தேவனை இந்த உலகத்தில் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆனாலும் நான் மாறாதவர், நான் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த உடன்படிக்கையை நான் செய்து முடிப்பேன், நிறைவேற்றியே தீருவேன். ஆகையினால தான் நம்மளை கொண்டு போய் ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்து இயேசு, அதான் பார்த்தோம் கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நமக்காக, நம்மால் அல்ல, நமக்காக. அப்படின்னா என் மீது வைத்திருந்த அன்புனால என்னை விலக்கிட்டு என் இடத்துக்குள்ள அவர் வந்தார். தேவனுடைய அன்பு சாபமானதுனால இப்ப சாபம் என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதோடு விட்டுட்டு போல ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆகினால்தான் வீட்டில் போய் அதிகம் 12ல இருந்துலாம் ஆபிரகாமினுடைய ஹிஸ்டரியை வாசிங்க. என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அது ஆபிரகாமுக்கு இல்லை, அதுல தெய்வம் தெரியணும், கடவுளுடைய குணாதிசயம் தெரியணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே எல்லாரையும் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆட்களை தெரியக்கூடாது. அவர்களை நடத்தினவர், அவர்களை ஆசீர்வதித்தவர், அவருடைய தேவைகளை சந்தித்தவர், அவர்கள் வாழ்க்கையில் அவங்க சந்தித்த எல்லா சூழ்ச்சிகள் எல்லாம் ஜெயித்து அவங்களை வெளியில கொண்டு வந்த தெய்வம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கிறது. ஆபிரகாம் ஆபிரகாம் போட்டோவை வீட்டில் தொங்க விட்டுறது இல்லை. கர்த்தர் பெரியவர். சாதாரண ஒரு மனுஷனை எடுத்து எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு மனுஷனா, ஐஸ்வர்யம், பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. பரலோகம் இல்லை, பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. எப்படியாவது இல்லை, கர்த்தருடைய பலத்தை வச்சு அதை செய்ய பழகணும். இந்த உலகத்தில் எப்படினாலும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது பாருங்க. தெய்வ பிள்ளைகளும் அதில் மாட்டிக்கிற கூடாது. கடவுள் சொல்லிட்டாருன்னு தேவன் தான் உங்களை நடத்துவார். தேவனோட உறவு இருக்குதா? கடவுள்னு நினைச்சாலே உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுதா? ஆண்டோடைய வார்த்தையை தேடக்கூடிய ஒரு இருதயம் உள்ள வருதா? அங்கிருந்து ஆரம்பிக்கணும் தொழிலை, அங்கிருந்து பணம் சம்பாதிக்கிறத ஆரம்பிக்கணும். கடவுள் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும்ன்ற அந்த ஒரு இடத்துக்குள்ள வரும் பொழுது உங்க வீடுகள் ஒருத்தட்ட கூட ஆண்டவர் பிடுங்கி வச்சிருக்கிறது நீ இப்படியே போயிருன்னு சொல்லலை. ஒரே ஒரு ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபட்ட சொன்னார். ஏன்னா அவன் நித்திய ஜீவனை தேடி வர்றான், ஆனா அவன் மனசு ஃபுல்லா பணத்தில் இருக்குது. ஐஸ்வர்யம் தன்னை உடையனுடைய உயிரை வாங்கும். இருக்குதான் செய்யுது, ஏன்னா உயிரே போயிடும். அதனால அது சரியாக ஹேண்டில் பண்ண பழகணும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை கற்றுத்தர தசம்பாகம் காணிக்கேன்னு சொல்லி 5 ரூபாயில உண்மையாக இருந்து நான் ஆரம்பிக்க என் இருதயம் அதில் பழக்கு வைக்கப்படுது. 5 ரூபாயில உண்மையாக இருந்து நான் ஆரம்பிக்க என் இருதயம் அதில் பழக்கு வைக்கப்படுது.
சர்க்கஸில் சிங்கம் புலி இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு விளையாட்டு காட்டுறதுனால எங்கேயாவது காட்டில் திரியிற சிங்கம் புள்ளிட்டு நம்மளும் போய் விளையாட முடியாது. எத்தனையோ நாட்கள் அதோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பழக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முன்னால் வந்து அந்த ரிங்கில் வச்சு அவங்க உங்களுக்கு வேடிக்கை காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னா வேலை செஞ்சால் வந்துடும், ஆனால் வேலையை மட்டும் செய்தால்தான் வருன்ற மாதிரி அது உங்களை பிடிக்கிற ஒரு மிருகமாக மாறிடக்கூடாது. ஐஸ்வர்யம் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ அதை நீங்கள் நடத்துகிற ஒரு மாஸ்டரை நீங்கள் மாறணும். எப்போ மாறுவீங்க? அது என் காலுக்கு கீழே தெய்வன் சொன்ன எல்லாவற்றையும் நீ போய் செஞ்சுட்டு வா, நீ எனக்கு வேலைக்காரன். என் பிள்ளைக்கு அறிவை கொடுக்கறதுக்கு ஃபீஸாக போகணும். பெரிய வீட்டில் என்னைய வாழ வைக்கிற, ஸோ அதை வாங்குற பணம் நம்மளுடைய வேலைக்காரர்களாக தான் இருக்கணும், எவ்வளோ எஜமானனா மாறிடக்கூடாது. தூக்கி பார்த்தீங்கன்னா பீரோ நம்மளை காட்டிலும் பெருசாக வாங்கி அதுக்குள்ளே லாக்கரில் வாங்கி உள்ளே அடிக்கி வச்சுட்டு எட்டி பார்த்துட்டு குறைஞ்சிருச்சோன்னு சொல்லிட்டு தடவிட்டு இருக்கக்கூடாது. எனக்காக புறப்பட்டு போகணும், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், புறப்பட்டு போகணும். பாருங்கள், செலவு பண்ணணும். உங்கள் ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாய் வாழ்வதற்கு, வசதியாக வாழணும். எதுக்கு? தேவ பிள்ளைனா இப்படித்தான் இருக்கணும். அதில் இருந்து பாருங்களேன், அப்போ தெரியும் எவ்வளோ நேரம் மிச்சமாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் கடவுளை துதிக்க, ஆராதிக்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும். 18ஆம் நூற்றாண்டில் யாரோ ஒருத்தங்க செருப்பு போடாமல் நடந்து வந்தாங்கன்னா இன்றைக்கி நான் பண்ண முடியுமா? ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிற வெளிச்சத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து ஆகணும். ஆகையினால தான் இன்றைக்கி இருக்கிற வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். ஸோ பண விஷயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எல் ஷடாய். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற எனக்கு ஏதோ ஒரு சொந்தத்தில் ஒரு 3 சென்டில் ஒரு வீடு, ஒரு சின்னதாக ஒரு கார் கிடைச்சா போதும், உனக்கு போதும், உனக்கும் உன் குடும்பத்துக்கு போதும். எனக்கு போதாது. அதைத்தான் எல் ஷடாய் சொல்கிறாரு. எல் ஷடாய்னு என்ன அர்த்தம்னா எனக்கு போதாது. ஏன்? உன்னைய கொண்டு தான் அந்த உலகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படிங்கிறத நான் காண்பிக்க விரும்பணும். அப்போ அதுக்கு இது பத்தாது. இல்லை ஆண்டவரே போதும் அப்படின்னு விளைக்க அடுத்த ஆளுக்கு வழிவிடு. நீ 3 சென்ட் வீட்லேயே இருந்துட்டு கலட்சியம் பண்ணிட்டு வந்து சேரு. மற்றவன்கிட்ட போயிட்டு அவன் ஒருத்தர் விரும்புகிறான்னா பண ஆசை பிடிச்சவங்க, பொருள் ஆசை பிடிச்சவங்க, அதெல்லாம் நம்ம தெளிவாக பேசுகிறோம். பண ஆசை வேற, பொருள் ஆசை வேற, தேவன் மீது இருக்கிற ஆசை வேற. தேவன் மேலே ஆசையாக இருக்கிற குறைச்சல் இருக்க கூடாது. தேவன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. தெய்வத்தை வெளிப்படுத்துங்க, அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. போதும் போதும் போதும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் அப்படியே ஆகுது பாருங்க. அப்போ எதற்காக தேவன் நம்மளை ரட்சித்தாரோ அந்த வாழ்க்கை வாழணும். ஏதோ ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழாதீங்க. அது தேவனுடைய அதுக்கு அவருக்கு அவமானமாக ஆயிரும். இருக்குது போதும் ஆண்டவர், அப்படியே இருந்துட்டு நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், அதுக்காக நான் உன்னைய ரட்சிக்கலை. எத்தனை பேர் உன்னை விட ரொம்ப பசியில் இருக்கிறவன், தாகத்தில் இருக்கிறவன், பக்தியாக இருக்கிறவன், தெய்வம் என்கிட்ட பேசிட மாட்டாரா, தெய்வ சத்தம் எனக்கு கேட்டுறாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாரையும் தாண்டி உன்னையே நான் தொட்டிருக்கிறேன், உன்கிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு தெய்வம் என்கிட்ட வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆசை, ஒரு நோக்கம் இருக்கும் என் மேலே. ஆகிய நடந்த தெய்வத்தினுடைய சத்தம். ஆவரேஜான வாழ்க்கை முதல்ல வெறுக்க பழகுங்க. கடவுளே உமக்காக பெரியதொரு வாழ்க்கை இந்த பூமியில் எல் ஷடாய் என்னை வெளிப்படுத்தணும், ஒரு தெய்வத்தை வெளிப்படுத்துகிற ஒரு, இது பண ஆசை பேராசை இல்லை, தேவன் மீது இருக்கக்கூடிய ஆசை. உங்களை சோர்ந்து போகவே விடாது. தெய்வத்தினுடைய பலன் அங்கிருந்து வேலை செய்யும், தொழிலில் நஷ்டம் வர விடாது. அந்த பணத்தில் பாவம் செய்ய உங்களுக்கு மனசே வராது. சம்பாதிச்சு கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து பாவத்துக்கு உங்களை வித்து போடுறது இல்லை. தெய்வத்தினுடைய பலத்திலிருந்து சம்பாதிச்சு பாருங்க, தூரமாயிரும். பாவத்தை ஜெயிக்கிறது சுலபமாக தெரியும். அவர் தான் நாம செழிப்பா. இது நம்மளுடைய ஐடியா கிடையாது, யாரோ ஒரு மனுஷனுடைய ஐடியா கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய செழிப்பு. ஏன்னா ஏதேனிலிருந்து தேவன் தன்னை அப்படித்தான் காண்பித்திருக்கிறார். சிசிப்பு அதில் தன்னை எல் ஷடாயை பார்த்தார், காண்பித்தார், மிச்சமிடுன்றார், பொண்ணு மேலே நடந்து திரின்றார், ஒரு நதி 4 ஆறுகளாய் ஓட விட்டு மனுஷனுக்கு தன்னை காண்பிக்கிறார், தான் யார் அப்படிங்கிறது. நீங்களாம் இந்த சடங்கு, அந்த திருமணம் அப்படின்னா அந்த தாய்மாமங்கள்லாம் சீர் கொண்டு வர்றாங்க இல்லையா, சீர் கொண்டு வருவாங்கன்னா அந்த தட்டுலாம் வச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும் பொழுது மேளதளத்தோடு வருவாங்க. மேளமும் தாளமும் எதுக்குன்றீங்க? கொட்டடிக்கிறவரும் சேர்ந்தா சீரா வர்றாரு, அவருக்கு காசு கொடுத்து கொண்டு வர்றாரு. எதுக்கு? தாய்மாமன் சீரு அப்படி வருதுன்றத தெருவில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். சரி, அப்படியே கொண்டு வீட்டில் வைக்க மாட்டாங்க, நேர
மண்டபத்தில் கொண்டு போய் எல்லாரும் பார்க்க முன்னால் அத்தனை தட்டுகளை வச்சு பரத்தி வைப்பாங்க. எதுக்கு? தங்களுடைய பீதாம்பரங்களை ஊதுறதுக்கு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய காரியம் இருக்குமானால், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவர் தன்னை பெரியவராக காட்டுறதுக்காக இதெல்லாம் செய்யல. மற்றவன் தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய தேவன் ஒருவர் இருக்கிற அந்த தெய்வத்தை நம்பி போன நம்ம வாழ்க்கையில நரகத்திலிருந்து தப்புறதோட இந்த பூமியிலேயே நம்ம ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரலாய் வாழலாம். கடன்ல தரித்திரத்திலிருந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களைத்தான் தேவன் தன்னுடைய அந்த சீர்வரிசை தாம்பலமா ஆண்டவர் வச்சு உங்களை காட்டுறாரு. ஆமே. அப்ப அந்த தாம்பலத்தட்டு எப்படி இருக்கணும்? கழுவி பல நாளாச்சு, அது மேலே வச்சிருக்கிறது ஏதோ அழுகி போனது இல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு என்னை காட்சி பொருளாக்கும், என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. நீர் எல்ஷடா என்பதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதனாலதான் மலை மேல் இருக்கிற பட்டணம் நீங்க நினைச்சாலும் முடியாது. அதனாலதான் நீங்க உயரமா இருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அழைக்கப்பட்டுட்டீங்க, அழைப்புக்கேற்ற கிரியை நடப்பீங்கள் அப்படின்றாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு, ஆனா கடவுள் பெப்பஸா உங்களை தூக்கி இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு எதுக்கு இவர் நம்மளை போய் தூக்குனாரு? நம்ம பிசாட்டி இருந்த ஒரு ஓரமா நம்மளை எதுக்கு ரசித்தாரு? அந்த சௌகரியம் எல்லாமே உடைக்கப்படும், அந்த சேஃப் சோன்லாம் உடைக்கப்படும் வார்த்தையை கேட்கும் போது. நல்லது அது. நான் இப்படி இருக்கிற ஒரு ஓரமா அப்படி இருந்துட்டு நான் போயிடுறேனே, முடியாது. இல்லை அதுதான் வேணா இங்கே இருக்க முடியாது. அதுக்கு பல இடங்கள் இருக்கு. அப்படியே தடவி தடவி கொடுத்துட்டு உடைக்கப்படணும். உங்களுடைய அந்த மாதிரியான இந்த போதும், அந்த ஆவரேஜான வாழ்க்கையிலே நம்ம இருந்துட்டு போயிடலாம். கடவுளுக்கு 1000 ஜோத்திர பலி சொல்லிட்டு போயிடலாம். போதுமானதற்கும் அதிகமான தேவன். ஸோ அவர் சிசிப்பில் தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னை அப்படி காண்பித்தார். அதனால தான் பார்க்குறோம், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சார். அவங்க மன்னாவை கேட்குறாங்க, லோடு கணக்காக வந்து இறக்குனாரு. சங்கீதம் 78:25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை மீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இதுதான் தேவனுடைய எண்ணம். நான்வெஜ் கேட்குறான். ஆண்டவன் சந்திக்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. தேவன் எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார். இது என்னாகமம் 11:21. இவங்க நான்வெஜ் கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போய் மோசே சொல்றாரு. சொல்லும் போது போ செஞ்சிடலாம் அப்படின்றார். 1 மாசத்துக்கு தேவையானதை அனுப்பி தர்றேன் அப்படின்றார். உடனே மோசே பேசுறாரு பாருங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். சில நேரங்களில் நம்ம தேவைகள் நம்மளை பிரமிக்க வச்சிருது. இதெல்லாம் எப்படி கடவுள் செஞ்சிட முடியும்? இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த காரியத்தை எப்படி என் தேவன் சரி செய்ய முடியும்? ஏன்னா எனக்கு இது ரொம்ப கடினமானதுன்றதுனால கடவுளுக்கும் கடினமானதுன்ற மாதிரியே ஜெபம் மாறிடுது, பேச்சு மாறிடுது. இதெல்லாம் எப்படிங்க சரியாகும்? என் குடும்பம்லாம் எப்படிங்க சரியாகும்? என் பிள்ளைலாம் எப்படிங்க? அதெல்லாம் திருந்த முடியுமாங்க? வாய்ப்பே இல்லைங்க. பிறந்ததுலேருந்து நான் கூடவே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? சில நேரங்களில் கடவுளுடைய அந்த வல்லமையை குறைச்சு மதிப்பிட்டுறோம். ஏன்னா நம்மளுடைய தேவை நமக்கு பெருசா தெரியுது. அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகள், வேதத்தில் பிரியமாய் இருங்க, கடவுள் உங்களுக்கு பெரியவரா தெரியட்டும், அதுக்கு குறைச்சு காண்பிக்கிற எந்த காரியத்தோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டாம். கேட்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு, காண்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாருன்றாரு. ஏன் இத்தனை மண்டபத்துக்குரிய போட்டு விடுறாரு? எச்சரிக்கையாருன்னு. ஏன்னா என்னை இதெல்லாம் குறைச்சிரும். உனக்குள்ள இருக்கிற நான் ரொம்ப குறுகி போய் இருக்கிறனா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு போதெல்லாம் உன்னைய மாற்றிரும். மோசே செங்கடலை பிளந்து இப்போ கொண்டு வந்த தேவன். ஆனா இவன் பசிக்குது, இப்போ எனக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்ன உடனே கடவுள்கிட்ட போய் சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, 1 மாசத்துக்கு தேவையான நான் தர்றேன் போ அப்படின்ட்டா. என்ன ஆண்டவரே, என்ன நீங்க யோசிச்சு தான் சொல்றீங்களா? 6 லட்சம் காலாட்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அடிமைகளா இருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஒருவனுக்கு 1 மனைவின்னு வச்சா கூட
எத்தனை ஆயிடுச்சு? 6 + 6 12. ஆளுக்கு ஒரு, யாருக்குமே ஒரு மனைவியிலலாம் இங்கெல்லாம் வாழலை. ஓகே, நம்ம டீசெண்டாக பார்த்தா கூட 12 லட்சம். அடுத்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே. யாருமே 2 பிள்ளை வைக்கல, 2 வச்சுக்கிறோம். 24. அவங்க கூட வந்த எகிப்திலிருந்து வந்திருக்கிற ஜனங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஜனங்கள். அப்போ மோசே நல்லா கணக்கு பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே காலாட்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம். அப்போ 30 லட்சம் ஜனத்துக்கு எங்கே இருந்து இதை செய்வி? கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் பொறிச்சு கொடுத்தாலும் பத்தாதே. எல்லா ஆடு மாடுகளை அழிச்சாலும் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி நீர் போஷிப்பே? ஆகையினால தான் மனசு எப்பயுமே ஃபிக்ஸ் ஆகுது பாருங்க. அப்ப ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், உனக்கு ஆபிரகாமை பத்தி தெரியும், ஈசாக்குக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியும், யாக்கோபு ஒண்ணுமில்லாம கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களை உடையவனை நான் மாற்றினேன்னு சொல்லி தெரியும் இல்ல? இதைதான் உனக்கு தெரியும். ஆனா ஒரு தேசத்துக்கு அட்ட டயத்துல தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்படிங்கிறத உனக்கு நான் வெளிப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவன். ஏன்னா மைண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ் இன்கம்லேயே உட்காந்துருக்கும்ல. அப்பாவுக்கு சம்பளம் இவ்வளோதான், சந்த 6000 10,000 வாழ்றது எப்படி, கற்றுக்கொள்வது எப்படி, புக்கே வாங்கி கொடுத்துறாரு அப்பா. 10,000க்குள் குடும்பம் நடத்துவது எப்படி, அதில் தான் அந்த தொட்டுக்க தொடச்சுக்கின்ற அந்த வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்போ பிள்ளைக்குள்ள மனசில் 1000 விதமான ஆசைகள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லையும் சரி பழகிற நண்பர்கள் மத்தியிலையும் சரி. ஆனால் இந்த பிள்ளை எப்பயுமே குறைஞ்சு தாழ்வு மனப்பான்மை அங்கிருந்தே உண்டாயிரும் பாருங்க. நம்மளால முடியாது, நம்ம அப்பாவுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, நம்ம குடும்பத்தினால முடியாது. இப்படி வளர்ற பிள்ளை நாளைக்கு இவன் பெரிய ஆளாகும் பொழுது அவன் பிள்ளைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறான். அப்போ அப்பா நமக்கு சூப்பராக ஒரு மாடல் காண்பிச்சுட்டாரு, எப்படி 10,000 வாழ்றது. இவர் இப்போ கொஞ்சம் 15,000 இருக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு இவர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் உன்னுடைய அந்த தரித்திர புத்தியிலிருந்து, அந்த ஃபிக்ஸ்டு இன்கம்ல இருந்து கொஞ்சம் மனசளவில் வெளியில வான்றார். நான் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு 1000 வழிகள் இருக்குது. முதல்ல அதை நம்பு, என்னையே நம்புன்றாரு. அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி கதை இல்லை. தேவனிடத்துல போய் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் தேவை பெருசு எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? நான் எல்ஷடாய், என்னை பத்தி மட்டும் என்கிட்ட பேசு. இதுதான் தேவன் நம்மளை அழைக்கும் போது சொல்ற விசேஷம். அப்ப சொல்றாரு என்னாகமம் 11:31, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும்? வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஏறக்குறைய இந்த இடத்துல இருந்து சுற்றி 65 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் ஜனங்கள் மாத்திரம் 30 லட்சம் பேர் ஒரு இடத்துல குடியிருக்கணும்னா 65 கிலோமீட்டர் நேரம் இல்லை, ஒரு வட்டத்தையே போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் பாளையம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க குடியிருக்கிற பாளையத்தை தாண்டியும் இல்லையா, பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும், பாளையத்தை தாண்டி மற்ற இடங்கள் 65 கிலோமீட்டர் தாண்டியும் கடவுள் தேவையை சந்திக்கிற விதங்க இதெல்லாம். நீங்கள் அவரைத்தான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரைத்தான் நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க, அவர் தான் உங்களுடைய தேவன், அவர் தான் உங்களுடைய இயேசு. 65 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றளவு பரப்பளவுல 30 லட்சம் ஜனங்கள் தங்கி இருக்கிற இடத்துலையும் இடத்தை தாண்டியும் உயரம் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஒரே ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து வந்து காடைகள், அந்த காடைகளை குறித்து சொல்றாங்க. அந்த காடை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோமே காடை, அது அந்த காடை இல்லை, இது வெறும் எலும்பாத்தான் இருக்கு. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட காடை நல்ல அந்த இது பார்த்தீங்கன்னா கொளுத்து போயிருக்கும். அது ஒரு வகையான இனம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பறக்கவே பறக்காது. எப்போ பறக்கும்னா ஏதாவது காற்று வந்து நம்மளை தள்ளிட்டு போகாதான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அப்படி காற்று வரும்போது ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறந்து வந்துடும். அப்படி புறப்பட்ட காற்று நேர கொண்டு நம்ம இடத்துக்கு வந்த உடனே காற்று நின்றுச்சான், அந்த இடத்துல அப்படியே இறங்குச்சான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஜனங்கள்
சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாளையம் 65 கிலோமீட்டர் பரப்பளவுல 1.5 முழம். அப்படின்னா எத்தனை முழம்? 2 முழம். அப்படின்னா 1 முழம்னா 1.5 அடி. அப்படின்னா 3 அடி உயரத்துல நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா எங்கதான் வைப்பீங்க? நீங்க தான் இந்த பாளையத்துல நடுவில் இப்போ உட்காந்துருக்கீங்க. 30 லட்சத்தி அந்த ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் யாரு? நீங்க தான் அது. அந்த பாளையத்தில் இருக்கிறீங்க. கடவுள் இப்போ அற்புதம் செய்கிறாரு. உங்களுக்கு அந்த ஆசை வருது, நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் தேவையை சந்திக்கும் போது இப்போ தான் பாளையத்தை கதவை திறந்துட்டு இப்போ வெளியில் வந்தால் கதவை திறக்க முடியல. என்ன உள்ள காடை வெளியில் அப்படி சிக்கி கிடக்கு, இது பறக்கவும் செய்யலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டிய மட்டும் எடுத்துக்க. எத்தனை கேட்டேன் நான் யாருன்னு? மோசே, ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு செஞ்சிடலாம், ஒரு தேசத்துக்கு 30 லட்சம் ஜனத்துக்கு எப்படி சந்திப்பேன்னு என்ன டெஸ்ட் பண்ணல இந்த பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் செஞ்சு காட்டின செயல் அது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, காடை கொடுத்தாரு, ஆனா காடை தின்னவன் என்ன ஆனான்னு தெரியுமா? புத்தி எப்பயுமே அதுல போயிருது பாருங்க. அவங்க பின்வாங்கி போனாங்க, அவன் சாப்பிட்டவன் எல்லாம் செத்து போனான். அதனால கடவுள்கிட்ட எதையுமே பெருசா கேட்டுறாதீங்க. ஒரு பின்வாங்கி போனவனுக்கு தேவன் தன்னை எல்சடாயாய் காட்டுவாரானால், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க ஏன் செத்து போனவனை பாக்குறீங்க? தெய்வம் எப்படிப்பட்டவர்ங்கிறத பாருங்க. அந்த இடத்துல அவருடைய கரம் எவ்வளவு பெருசுங்கிறத பாருங்க. நல்லா தெரியுமா அவன் பின்வாங்கி போனவனு சொல்லி? தெரியுமா? மோசைட்ட போய் முறுமுறுத்த எல்லாம் தெரியும் கடவுளுக்கு. அவனுக்கே அவ்வளவு செஞ்சு காட்டிட்டு தானே அவன் செத்துருக்கிறான். கடவுளுடைய நன்மையை அனுபவிச்சுட்டு தானே செத்துருக்கிறான். அங்கே அவன் செத்து போனதை பார்க்கறது இல்ல. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் கடன், என் தேவைகள், என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் விரும்புவதை பார்க்கலாம், நான் வேண்டுவதை பார்க்கலாம் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமே. பைபிளை வாசிக்கும் போது கடவுளுடைய கிரியை தெரியணும், அவருடைய கரம் தெரியணும். எனத்தையாவது சொல்றேன்னு சொல்லி அதனால கடவுள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை, கேட்டுறாதீங்க. கேட்கும் போது வாயில வச்சுக்கிட்டே செத்து போனானா. இவங்க வேற ஒரு காட்சியை காட்டி விட்டுறாங்க. அதனால இருக்கிறதே போதும், ஏற்கனவே நிறைய இருந்து வந்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் கழட்டி போட்டுரு. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில சின்ன சாதாரண ஒரு சத்தியம் தெரியாம வாழ்க்கையை வீணாக்கி இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறவ எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார், போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தெய்வமா இருக்கிறார். உங்களை கொண்டு தந்த உலகத்துக்கு தேவன் தன்னை காண்பிக்க விரும்புகிறார். ஆகையினால தான் நீங்க இந்த சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்களா இருங்க. உங்கள் வரம்புகளை மீறி தேவன் உங்களை செய்ய வைக்கிற தேவன். கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து கொட்டினாலும் முடியாதுன்னு சொல்லும் போது கடவுள் காண்பித்தார் பாருங்க. கர்த்தருடைய கரம் எவ்வளவு பெரியது. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமே. தலைகீழ பரட்டிப்படும், தலைகீழ பரட்டிப்படும். இந்த ஜனத்தின் தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து ஜனங்கள் அவங்கெல்லாம் பார்த்தாங்க. 30 லட்சம் ஜனங்களை அவங்க பயணப்பட்டு போகும்பொழுதுலாம், யார் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா யெகோவா தேவனுடைய ஜனம். எங்கே போகிறாங்க? அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை அடையும்படி அந்த தெய்வமே இவர்கள் நடத்திட்டு இருக்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னிஸ்தம்பம், ஒரு தேவன் துணையாய் நின்று நடத்துறாரு. எப்படி ஒரு இதா இருக்கும். சபையை தேவன் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பயணத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாலும் தேனும் ஓடுகிறது நமக்காக ஏற்கனவே இருக்குது. எங்கே? பரலோகத்தில் போய் இல்லை, இங்கே பரலோகத்தின் நாட்களை இங்கே நீ அனுபவிப்பாய். அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதுதான் அவர் அறிகிற அறிவுக்குள்ளதான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆகையினால உங்களை குறித்த தேவை, உங்க பிரச்சனை. சிலர்லாம் போனோம்னா மணிக்கணக்காக அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு டைம் எடுக்க பார்ப்பாங்க. தேவன் பெரியவர், அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அதன் மூலமாய் இந்த உலகத்திற்கு நான் உன்னை காண்பிக்க விரும்புகிறேன். அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது தேசத்தின் ஜாதிகள் பயப்பட்டாருங்க. ஏன்? எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறத குறிச்சு கேலி பேசல. இன்னைக்கு நீங்க இவ்வளவு காரியங்கள் ஆண்டவருடைய அந்த சாயலை உங்களுக்குள்ள வச்சு பாருங்க. அவர் எல்ஷடாய், அவர்கிட்ட எப்படி இருக்குமோ அதுதான் எனக்குள்ள இருக்குன்ற அந்த இடத்துக்குள்ள வந்து பாருங்க. உலகத்தின் ஜாதிகள் உங்களை குறித்து பயப்படுவார்கள், கேலி பேசுவாங்க, கிண்டல் பேசுவாங்க. இந்த பைபிளை தூக்கிட்டாலே இவங்க பெந்தகோஸ்தேன்னு சொல்லிட்டாங்க, வாழ்ந்து காட்டுங்கன்ற. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜனத்துக்கு மத்தியில் உங்களுடைய தலையை உயர்த்துகிறது மூலமாய் இந்த உலகத்துக்கு
இயேசு அப்படின்னா ஏதோ கழுத்துல காதல கிடக்கிற கழட்டி விடுற தேவன் தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. இனிமே தெரியணும். கழுத்து வலிக்கிற அளவுக்கு மாற்ற தேவன் இவர். தரித்திரம் பிடிச்ச தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. இயேசு அப்படின்னா ஏதோ ஒண்ணுமில்லாத ஆளு. அவருக்கு வேலை செய்யறவங்க நம்ம ஒண்ணுக்கும் ஒண்ணுமே இல்லாத ஆளா இருக்கணும். நல்ல வேளை வேதத்தில் ஆண்டவர் தெளிவு எழுதி வச்சிருக்கிறார். ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னை எல்ஷடா இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல்ல நீங்க வாழாட்டணும். உங்க பிள்ளைகளுக்கு அந்த நல்ல சத்தியங்களை சொல்ற அளவுக்கு அதை கற்றுக்கொள்ளுங்க. மனசார ஆசீர்வதிங்க. அப்ப இதுதான் நான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆயத்தப்படுத்தி அப்படின்னா திட்டமிட்டே செய்கிறார். இதை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள் அப்படின்னா இதெல்லாம் இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா கல்ற தோட்டத்தில் வாசிக்கிற சங்கீதம். அதனால இது கல்லறைக்கு உண்டான சங்கீதம், கடைசி நாளில் வாசிக்கலான்னு இல்லை. அப்படி ஆயிருச்சு, ஆக்கிட்டாங்க. அங்கேயும் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர் தான். பாதாளத்தில் நம்மளை விடுற தேவன் இல்லை. பரலோகம் வரைக்கும் கொண்டு சொல்றார். மரண இருளுக்குள்ளே போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே சொல்றது என்னன்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாகன்றார் இல்லையா. பரலோகத்தில் எந்த சத்துரு? பரலோகத்தில் எந்த சத்துரு இருக்காரு? ஒரு சத்துரும் கிடையாது. அப்ப இது எங்கேயும் சொல்லப்பட்டது பூமியில. சத்துருக்கள் பார்க்க நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். பந்தி அப்படிங்கிறது கஞ்சி வெங்காயம் இல்ல. பந்தி ஒரு தெய்வம் ஆயத்தப்படுத்தி இருக்கிற விருந்து. எல்லா விஷயங்களும் நீங்கள் நன்றாக இருக்கிறது, வெற்றியோடு கூட இருக்கிறது, ஞானம் புத்தி அறிவோடு கூட அந்த பூமியில வாழ்ந்து தேவ நாமத்திற்கு மகிமையாய் வாழக்கூடிய ஒரு பந்தியை தேவன் சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விருந்துக்கு கூப்பிட்டா இவர் வந்து உட்கார்ந்துட்டு பிசாசையே பார்த்துட்டு இருக்கிறது. உங்க கண்ணு இலையில இருக்கட்டும், இலையில இருக்கிற விருந்துல இருக்கட்டும், சிலுவையில் இருக்கட்டும் உங்க கண்ணு. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்களுடைய முகங்கள் வெட்கப்படாத திருப்தி அடைகிறார்கள். எப்படி? இலையில இருக்கிற தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெயம், அந்த வெற்றி, அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், அந்த சுகத்தை நான் அனுபவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப சிலுவையில் எனக்காக முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்திய தேசத்தினுடைய பண வீக்கம், பணக்குறைவு, தொழில் நஷ்டங்கள், இனிமே இந்த துறையெல்லாம் ஜெயிக்காது, இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை படிச்சதெல்லாம் வேஸ்ட், இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாத்தையும், இதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் பார்க்க கடவுள் அந்த குறைச்சலுக்கு மத்தியில, இவங்க சொல்ற எல்லா விதமான இயலாமைக்கு மத்தியில ஒரு தேவன் என்னோடு கூட இருந்து என் தலையை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அதுதான் என்னுடைய பந்தி. நீங்க அதை பார்க்க பழகுங்க. உலகத்துக்கு தெரியாத காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இல்லாமைக்கு மத்தியில தேவன் நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொட்டலத்தை போடல. இந்த நிவாரணம், அந்த வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க வீட்லயே அங்கேயே ஆளாளுக்குன்னு சொல்லி ஒரு பொட்டணம் போட்டு வைப்பாங்க பார்த்துறீங்களா? ஒரு பிரெட் பாக்கெட்டு, வேற ஒரு வாட்டருக்கு, ஒரு சின்னதா ஒரு வாட்டர் கேனு. அந்த நிவாரண பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் 10 பேர் இருப்பான், அவனுக்கு அதுதான் வரும். ஆனால் ஆண்டவர் இங்கே அப்படி சொல்லலை, காடையை அப்படி கொடுக்கல. அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு எவனுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கன்றார். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய எண்ணங்களின்படி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உங்க தேவைகளின்படி ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல. ஒரு நாளும் அப்படி நினைச்ச ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. 100 ரூபா கேட்டா 90 ரூபா தருவார், 10 ரூபாய்க்கு நம்மளை எப்பயுமே பார்க்க வைப்பாரு. அந்த தேவன் அல்ல. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் மிகவும் அதிகமாய் பந்திய தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம், அந்த பாத்திரம் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கான கடவுள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற போஷன். நீங்க பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க இருக்குதுங்க வீட்டில், ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்க, பிரியாணியே இருக்குது, நல்ல அன்னைக்கு டேஸ்ட் ஆயிடுச்சு, எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மாத்திரம் லேட்டா வர்றான். வந்து பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி பல்லு குத்திட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டா வீட்டில் பிரியாணி செம்மையா இருந்துச்சுடா. உடனே வந்து என்ன கேட்பான்? எனக்குரிய பங்கு எங்க? அதான் என் பாத்திரம். கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காரு ஆண்டவர். அதுல நான் ஒரு கேரக்டரா இருக்கிறேனே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா என் வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கை, என்னுடைய போஷன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கு உண்டு.
எந்த தாய் தகப்பனும் இப்படி செஞ்சிட மாட்டாங்க. டேய் அவன் வருவான், அவனுக்குரியதை எடுத்து வச்சுட்டு மற்றதை சாப்பிடு. இல்லை, பாவிகள் நம்மளே இவ்வளவு நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் இந்த பூமியில் நீங்கள் அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்க, பிறந்து மறுபிறப்பும் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு பங்கு ஒன்று இருக்குது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிற ஒரு சுதந்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு எப்படி இருக்குன்னா, நிரம்புறது இல்லை, நிரம்பி வழியணும். அதுதான் எல்ஷடா. இந்த உலகத்துக்கு அப்படித்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நாட்கள் அந்த உறவினர் வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை தொட்டு தலையில் வைப்பாங்க. தொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் ஓகே, ஒரு ஆவரேஜான மிடில் கிளாஸில் இருக்குது. அதனால அவங்கள வரவேற்கிறது, அவங்கள கனப்படுத்துறது. இதைத்தான் இயேசு அந்த சிமியோன் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த நல்ல தைலத்தை உடச்சி ஊற்றும் போது அந்த சிமியோனுக்கு, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு சொல்லி ஆரம்பிச்சார் இல்லையா. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால கழுவுல, தலைக்கு என்ன தரலன்னு சொன்னார் இல்லையா. அது என்ன, அந்த கல்ச்சர். ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது ஸோ தலையில் எண்ணெய் தொட்டு வைப்பாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த வீடு அவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீட்டினுடைய தன்மையை காட்டுறார். புது எண்ணெயினால் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார்னா அவர் யாருங்கிறத எனக்கு காண்பிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், செழிப்பின் தேவன். இதெல்லாம் எப்படி மறந்து போச்சுன்னு தெரியல. இதே அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறோம், மனப்படமாக பண்ணிடுறோம், அர்த்தம் தெரியாமையே. புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். செழிப்பின் தேவன், என்னை அவ்வளவு கனப்படுத்துகிற தேவன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். எண்ணெய் இருக்கிற இடம் திருப்தி. எண்ணெய் அப்படிங்கிறது உங்களை வல்லமையாய் வைக்கக்கூடிய ஒரு காரியம். புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையா இருக்க மாட்டீங்களாம். ஆமேன். நிந்தைனா எப்படி, நம்ம வாழ்ற தெருவில் இப்படிலாம் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்காது. இவங்க வாழ்ற பகுதியில் நம்ம இருக்கிறோமேன்ற மாதிரி அவன் பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமேன். வரணும். இவங்க இருக்கிற தெருவில் நம்ம இருக்கிறது பெரிய பாக்கியம்னு நினைக்கணும். புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் இருக்க மாட்டீர்கள். இது ஏன் குறைச்சலை காண்பிக்குது? 1:10, யோவேல் 1:10. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. அப்போ இதெல்லாம் தரித்திரத்தினுடைய அடையாளம். அப்படி இருக்கிற ஒரு இனத்தை ஆண்டவர் வேற மாதிரி காட்டி விடுறாரு. எண்ணெய் வளமையாய் செழிப்பாய் இருக்கிறத தேவன் விரும்புகிறார். யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண் மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். எண்ணெயை குறித்து பேசுறாரு. நதியாய் ஓடி வந்ததான் செழுமையை குறித்து பேசுறாரு. புது எண்ணெயினால் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்னா ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறாரு. என் கால்களை நெய்யினால் கழுவினேன்னா அந்த அளவுக்கு மிச்சம் இருந்தது. அதுதான் எல்ஷடாய். இந்த உலகத்துக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறார். அவர் வாழ்றதில்ல, உங்களை வாழ வைக்கிறதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவன் ஒருவர் இப்படிப்பட்டவர் இருக்கிறான்னு காட்டுறது. அப்ப நம்முடைய பங்கு நிறைவு. நம் மெய்ப்பர் எல்ஷடாய் இருக்கிறார். ஆகையினால நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது ஏதோ கொடுக்கறத குறித்து இல்லை, அவரை குறித்து. அவர் திருப்பி எப்படி கொடுக்கிறாங்கிறத பார்க்க பழகணும். கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்றதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை இது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. உங்க பர்சில் போடுறவர் இல்லை, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எல்லாரும் பரிசு சின்னதாக தான் வச்சுருப்பீங்க இல்லையா. ஆனால் மடி பெரிய மடியாக இருக்குது. அம்மாமார்கள்லாம் முந்தனைய விரிச்சிடலாம், கர்த்தாவே போடுங்க ஆண்டவரே வாங்கிக்கிறேன் இல்லை, விசுவாசிங்க அதெல்லாம். ஏன்னா கடவுள் கொடுக்கறது அப்படி இருக்காது, பர்சுக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்காது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள அந்த வியாபாரத்துக்கு வருவாங்க,
அங்கே அந்த முள் வச்சு அந்த திராசு, இப்போல்லாம் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அந்த திராசில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொண்டு வருவார். 1 கிலோவுக்கு 100 கிராம் வரைக்கும் அடிக்கிறதுக்கு புளியை வைக்கிறது என்ன, அல்லது எதையாவது ஒன்று பண்ணி எடக்கல்ல மாற்றி வைக்கிறது என்ன, எதையாவது ஒன்று பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலத்தில் விளைஞ்சிருக்க அந்த தானியத்தை வீட்டில் அடுக்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. அந்த சாக்கில் உள்ளே போட்டு தூக்கி 2 பேர் பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல இருந்து தூக்கி தூக்கி அதை அடித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி போட்டுற முடியுமா, இன்னும் ஒரு படி போட முடியுமான்னு போட்டு போட்டு குலுக்குவாங்க. அப்படி வச்சு குலுக்கி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தைக்க முடியாத அளவுக்கு வச்சு தைப்பாங்க. அவ்வளோ டைட்டாக இருக்கும். தெய்வன் சொல்கிற, அதை பார்க்கலாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்கறது, நீ ஏதோ தசமம் காணிக்கன்னு சொல்லி சின்னதாக ஒன்று பண்ணிட்ட, ஆனால் அந்த சின்னதே உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் திருப்பி நான் கொடுக்குறேன் பாரு. எப்பயுமே கடவுளுடைய காரியத்தில் நம்மளுடைய பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் செய்யும் போது எல்ஷடாய் தேவன் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது வெளிப்படுது. இந்த உலகத்துக்கு காண்பிக்க அவர் திருப்பி தர்றது அமுக்கி குலுக்கி இன்னும் குலுக்கு இன்னும் அமுக்குன்ற மாதிரி இருக்கும். சரிந்து விழணும், அப்போதான் அதை க்ளோஸ் பண்ணணும். சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன், இதுதான் நம்முடைய தேவன். பர்ஸை கட்டிட்டு இருக்கீங்க பாருங்க, என் பர்ஸில் ஒன்றும் இல்லை, என் பர்ஸில் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் தான் இருக்காது. ஏன்னா ஐஸ்வர்ய தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை இருக்குதா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இந்த உடன்படிக்கைக்கு நீ பிள்ளையாரு, நீ கனப்படுத்தி பாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிற விதம் என்னங்கிறது உனக்கு தெரியும். என்ன நிலைமையில இருந்தாலும் சரி அந்த தேவனுடைய காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, எல்ஷடாய் தேவன் அந்த பூமியில் நீங்கள் வெளிப்படுத்துறவர்களாக இருப்பீங்க. ஆகையினால தான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசிகளுடைய மனைவி கடனை வச்சுட்டு செத்து போயிடுறாரு. அந்த அம்மா எலிசா தீர்க்கதரிசின்ற வந்து முறையிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெயில் சுற்றி இருக்கிற எல்லாருடைய பாத்திரத்தையும் வாங்கி அதில் ஊற்று, எண்ணெய் பெருகிக்கிட்டே இருக்கும், அதை வச்சு விற்று உன் கடன் அடைச்சி நீயும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் வீட்டில் இருக்கிற பிள்ளையை அனுப்புவாங்க. அந்த அம்மா எல்லார்ட்டையும் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டா கடைசி பாத்திரத்துலையும் ஊற்றிடுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா அடுத்த பாத்திரத்தை கொண்டாடா அப்படின்னா என்ன நின்று போகிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவன் சொல்லிடுறான், வேறு பாத்திரம் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் நிற்கிறதுனால பாத்திரம் நிரம்பி அதோட நின்றுல, பாத்திரம் இல்லைன்ற ஒரு வார்த்தை வந்ததுனால தான். அப்போ உங்கள் கைக்குள்ளே ஒன்று இருக்குது, நீங்கள் அதை செய்யும் பொழுது என்ன தலைமுறைக்கும் ஓகே. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் தான் எலிசா, நீங்கள் தான் அந்த ஆள், உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற எண்ணெயை முதல்ல ஊற்ற பழகுங்க, சுற்றி இருக்கிற எல்லாருடைய வீட்லையும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கன்னா என்னத்தை வாங்கிட்டு வருவீங்க? இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அடிக்கடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போயிடணும். இன்றைக்கி எதை வாங்கிட்டு வருவீங்க? செம்பு, போனி, அப்படி வரணும். எல்லார் வீட்டில் இருக்கிற சிண்டெக்ஸை அப்படி வந்துடணும். வாங்கிட்டு வந்து நிறைச்சிட்டு வாயை இருத்தி மூடிக்கிறணும். ஒன்றும் இல்லை, என்னமோ ஒன்று இருக்கும், தேடு. நாம் செய்கிறத செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தசம பாகம் காணிக்கை அப்படின்னு வந்த உடனே சின்ன புத்தி ஆகக்கூடாது. இது தேவன் என்னை பெருகும்படி ஏற்படுத்தின ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வழி. உலக மனுஷனுக்கு அது தெரியாது. நான் நன்றாய் இருப்பதற்கு இந்த எல்ஷடாய் தேவனை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தில் கூட உண்மை இல்லாமல் இருக்காதபடி, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கிறேன், நீர் யார், எல்ஷடாய்ங்கிறத எனக்கு காண்பிக்க போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அந்த ஏரியாவில் பெருகணும் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவுடைய சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு மீன் கூட இல்லாமல் வெத்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் அவன் படகை கொடுனா கொடுத்தான். ஆனால் கடவுள் திருப்பி எப்படி கொடுத்தார்? படகு அமிலத்தக்கதா, இதுதான் அவருடைய தன்மையே. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், எது இந்தா காட்டியிருக்கிறாரு. பேதுரு ஆச்சரியப்பட்டு பிரமித்தான். நீங்களும் நானும் பிரமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் அதே கடல்ல இருந்து அப்படியே மீனை பிடிச்சு அநேக பாடுகள் பார்த்தவர், நிறைய மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்தவர். அவர் பிரமிக்கிற அளவுக்கு ஒரு அன்னைக்கு ஒரு பாடு கிடைச்சிருக்கு பாருங்க, எல்ஷடாய். அதனால தான்
இவரை நம்பி போனோம் அப்படின்னா மீனையே இவ்வளவு கொடுப்பாருன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம இவரை நம்பி போனா நன்றா இருக்கலாம்னு சொல்லி தான் அந்த இயேசுக்கு பின்னால் அவர் வந்தார் பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்க? பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. எல்லாத்தையும் நீங்க நினைச்ச மாதிரி அவர் நினைக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்கிட்ட போனோம் அப்படின்னா பல காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் படகு எம்டியா கொடுத்த படகு அவர் திருப்பி கொடுத்தது பக்கத்து படகை நிரப்பி அதுக்கு இவன் தான் காரணன்ற மாதிரி ஆக்கி விட்டார் பாருங்க. எல்ஷடாய். இதற்கு குறைவா அவருக்கு தர தெரியாது. அதனாலதான் இந்த தெய்வத்தை இப்படி ஒரு பார்வையில் பார்க்க பழகுங்க. யார்கிட்ட நீங்க பழகுறீங்க, யாரை நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு குறைவான காரியத்தை செய்யவே அவருக்கு வராது. அவர் கை அப்படி வராது. பாத்துறீங்களா? அந்த சிலர்லாம் அந்த பருமாறுறதுக்கு விட்டோம்னா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைலாம் தெரியாது, அள்ளி அள்ளி வச்சு விட்டுருவாங்க. தெரியுமா? ஏன்? அவங்களுக்கு தெரியாது, வராது. அது மற்றவங்க பந்தியில போய் அப்படி சொல்லிடலாம் வராதுன்னு. தாம் பந்தின்னு வரும்போது தான் உண்மையிலே சிலருக்கு அது வராது. ஆனா தேவனுக்கு குறைச்சலோடு கூட வர்றவனுக்கு அவர் திருப்தி ஆக்குற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா அது வலியணும், நிரம்பி வலியணும், வலை கிளியணும், படகு நிரம்பணும், அமிழத்தக்கதாய். அதுதான் எல்ஷடாய். 5 அப்பம் 2 மீன் சம்பவம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சின்ன பையனுக்கு கொடுத்து விட்டதை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 5000 பேர், ஏறக்குறைய 20000 பேர் இங்கே சாப்பிட்டார்கள். எல்ஷடாய். வேண்டிய மட்டும் திருப்தியாய் இருக்குது. பார்த்து இதை தொட்டுக்கங்க, இதை கொஞ்சம் கடிச்சுக்கங்கன்னு சொல்றது இல்லை. வேண்டிய மட்டும் திருப்தியாய் சாப்பிட்டு ஒன்றும் சேதமாகாதபடி 12 கூடை மிச்சம் எடுத்தார்கள். இப்ப அந்த பையன் வீட்டுக்கு அந்த அம்மா ஒரு அப்பத்தை கொடுத்து, அந்த ஒரு அப்பம் இயேசுனுடைய கரத்துல போனதுனால இப்ப வீட்டுக்கு 12 கூட 12 சீசர்கள் இல்ல அழகா கொண்டு போயிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். இப்ப அந்த அம்மா எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க இல்லையா? அடுத்து இயேசுவோட கூட்டம் நடக்கும் போதெல்லாம் முதல் வரிசையில இவன் போய் மடியில கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான்ல, எப்படா இதை கேட்க மாட்டாரு. அப்படி இருக்கணும். சபைனா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு தெய்வத்தை காட்டாம சபைக்கு அதுக்கு தேவை இதுக்கு தேவைன்னு காட்டிட்டாங்க. இல்ல, உங்களுக்கு தேவை இது. நீங்கள் பெருகும்படி, நீங்கள் பழுகும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம், வழி. இந்த பாதையை பிடிச்சுக்கங்கன்றாரு. ஆகையினாலதான் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்ஷடாய். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாய். எல்லாரும் வாய் இதை துதிக்கணும், இதை சொல்லணும் வாயை திறந்து. கர்த்தாவே நீர் எல்ஷடாய். குறைச்சலா இருக்குதா? கடன்காரனை குறித்து பயம் வருதா? உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ சில காரியங்களை குறித்து கடினமான சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? நல்ல ஆண்டவரே மனதார சொல்ற ஆண்டவரே, கையை உயர்த்தி, ராஜாவே நீர் எனக்கு எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அந்த சூழ்நிலை வரும்பொழுது அத்தனை சொல்லியிருப்பார், கர்த்தாவே நீர் எனக்கு எல்ஷடாய் தேவன், நீர் எனக்கு எல்ஷடாய் இருக்கிறேன், போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கு. அந்த தேவனை நம் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை துதிப்போம்.